ஓஹோ பெஸ்ட் பாதுஷா மைசூர் பாக். அனைவருக்கும் தனி ஒரு டீம் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு பசல என்ன செய்ய போறோம்? பாதுஷாவும் மைசூர் பாக்கும் செஞ்சு சாப்பிட போறோம். இப்போ நம்ம முதல்ல பாதுஷா எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாதுஷாவும் மைசூர் பாக்கும் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சே நம்ம செய்ய போகிறோம். அதை வச்சே நீங்கள் செய்யுங்க, கரெக்டாக அமையும். அளவு மட்டும் இந்த அளவு மட்டும் இங்கே ஃபாலோ பண்ணுங்க. பாதுஷாவுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1/2 கிலோ, சீனி 600, டால்டா 200, பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு வச்சுக்கோங்க, எலுமிச்சம்பழம் 4 சொட்டு, சோடாப்பு, பேக்கிங் சோடா, உப்பு, பாதுஷா செய்யறதுக்கு டால்டா உருக்கி வச்சுக்கிறோம். உருக்குன டால்டாவில் 1/2 ஸ்பூனு சீனி போட்டுங்க, 1/2 ஸ்பூனு பேக்கிங் பவுடரு, 1/4 ஸ்பூனு சோடா உப்பு, 1 சிட்டிகை உப்பு. நல்லா கரையிற வரையும் நல்லா கலக்கி விட்டுங்க. நல்லா கரையை விட்டு அப்புறம் மைதா போடுங்க. மைதாவை போட்டு நல்லா அப்படியே பிணைஞ்சு விடுங்க. தண்ணியை தொளிச்சு பிணைங்க. தொளிச்சு பிணைஞ்சாத்தே உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கங்க. சீனி பாக ரெடி பண்ணுறதுக்கு சீனியை போட்டுக்கிறோம். இப்போ சீனியில் தண்ணியை ஊற்றிக்கிறோம். தண்ணியை ஊற்றிட்டு கம்பி பதம் 1 பதம் வேணாம், 1/2 பதம் இருந்தால் போதும். 1/2 கம்பி பதத்துக்கு இறக்கி வச்சுக்கிறோம். சீனி பாவை இறக்கி வச்சுக்கிறோம். இறக்கி வச்சுட்டு எலுமிச்சம்பழம் சொட்டு 4 சொட்டு விட்டுக்கிறோம். அது எதுக்கு விடுறோம்னு கேட்டிங்கன்னா அந்த சீனி பால் வந்து இறுகாமல் இருக்கும். பிணைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருட்டி எடுத்துக்கிறோம். சின்ன சின்னதாக எடுத்து வச்ச உருண்டைய பாதுஷா சேப்புக்கு எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிறோம். பாதுஷாவுக்கு சூடு ரொம்ப கம்மியாக வச்சுங்க. கம்மியாக வச்சுட்டு அந்த பப்புள்ஸு லைட்டாக வரணும், அது மாதிரி வச்சுங்க. ஒன்றா எலும்பி வரும், அது வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 1/4 மணி நேரம் எப்படி வேகும் அது மாதிரி பார்த்துங்க. பொரிச்சு எடுத்த பாதுஷாவை இதமான சூட்டில் இருக்க சீனி பாலில் 1/2 மணி நேரம் போட்டு எடுத்துக்கிறோம். சாப்பிட்டான பாதுஷா ரெடி. மைசூர் பாக்கு தேவையான பொருள்: கடலை மாவு, சீனி, டால்டா, எண்ணெய். சீனியை போட்டுக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும். 1 கம்பி பதம் வரும் இறக்கிறோம். பாத்திரத்தில் நெய் தடவிக்கிறோம். அப்போதான் அது ஒட்டாமல் வரும். டால்டா போட்டு எண்ணெயை ஊற்றி உரிக்கிறோம். இந்த சீனி பாவில் கடலை மாவு போட்டுக்கிறோம். கட்டி விழுகாமல் அப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கட்டி விழுந்துடாம கட்டியை நல்லா உடச்சி விடுங்க. அப்படி கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ஒரு திட்டா தெரியும் வாய்க்கு. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெயும் அந்த டால்டா நம்ம வச்சிருந்த காய வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அப்படியே ஒரு கரண்டியாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. கடைசி வரையும் ஊற்றிடுங்க. பூரா எண்ணெய் ஊற்றிடுங்க. கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம எடுத்து வச்ச அந்த பாத்திரத்தில் நெய் தடவணும் பார்த்தீங்களா, அப்படியே இந்த டைட்டு வந்த பிறகு அப்படியே அதில் மாற்றி விட்ருங்க. இப்போ பாத்திரத்தில் மாற்றியாச்சு. மாற்றின பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த ஷேப்பில் வரணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்குங்க. போட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து அப்புறம் நீங்கள் எடுத்து அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு அப்புறம் உங்களுக்கு அப்புறம் கீறினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பர் மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. வணக்கம்.
இன்னைக்கு நம்ம செஞ்ச ஸ்வீட்டை இந்த வருஷம் தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு புது ட்ரெஸ் போட்டு வெடிக்கிறீங்க. நம்ம செஞ்ச ஸ்வீட்டை அக்கம் பக்கத்தில் கொடுத்து பங்கெடுத்துக்குங்க. பாதுருசா மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்து சொல்கிறோம். கலரை பார்த்தீங்களா? கலரு டபுள் கலர் வந்திருக்கு பாருங்க. அது நம்ம அந்த தட்டில் வெயிட்டான தட்டில் ஊற்றினோம்ல, கனமாக உயரமாக அதில் ஊற்றுனாலே உங்களுக்கு இந்த கலர் வந்துச்சு. அப்படி கனமான பாத்திரத்தை நீங்கள் வச்சு ஊற்றுங்க. சின்ன பாத்திரத்தை ஊற்றிங்கன்னா இந்த கலர் வராது. வேற ஒன்றும் கிடையாது, டேஸ்ட்லாம் மாறாது. அதே மேட்ரு, இந்த கலர் வர மேட்ரு அதே. நல்லா 3 கலர் ஆகும். கலர் 3 கலராக வந்துருக்கு பாருங்க. கலர் 3 கலரு இங்கே பாருங்க. ஓகே, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்து. நல்லா சாப்பிட்டா நல்லா முறுமுறு இருக்கும். மைசூர் பாக்கு முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்லாம் பக்காவாக இருக்குது. எல்லோரும் வீட்டில் செஞ்சு அக்கம் பக்கத்தில் கொடுத்து அன்பை வளர்த்துக்குங்க. சூப்பராக இருக்குது. உண்மையிலே அந்த பாதுஷாக்குள்ள நல்லா அந்த இனிப்பு எல்லாமே இறங்கியிருக்கு. அப்படி சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்குது, சாப்பிட்றப்ப அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்க உள்ளே எப்படி ஊருக்கு பாருங்க. நம்ம 1 மணி நேரம் தான் ஊற வச்சோம். இப்படி ஊருக்கு பாருங்க. இன்னும் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதை பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி தேன் கூடு மாதிரி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. சீனி பால் எப்படி இழுத்து வச்சுருக்கு பார்த்தீங்களா? அப்படி இழுத்தாதான் கரெக்டான பாதுஷா. சூப்பராக இருக்கும். தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை கட்டாயம் செய்கிறீங்க. இந்த வருஷம் தீபாவளியை நாங்கள் இந்த விவசாயிகளோட இந்த நடுறவங்களோட சேர்ந்து கொண்டாடுறோம். அதனால் ஸ்வீட்டை கொடுத்து நாங்கள் கொண்டாட போகிறோம். ஓகே, தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆஹா ஓஹோ சூப்பர். இந்த ஒரு வாரத்தை மட்டும் சொல்லு. ஆஹா ஓஹோ சூப்பர். நீங்க எந்திரிக்குள்ள அதுக்கு ஓடி நமக்கு தாத்தா வேற யாருக்கு நான் கொடுக்கலாம். சரிம்மா உங்களுக்கு தாமா எங்க ஆத்தாக்கு மட்டும் எல்லாம் பொம்பளை எல்லாம் வாங்கிட்டாங்க. அந்த ஆம்பளை 2 பேருக்கு கொடுங்க. அது என்ன ஆத்தாவோட நான் சேர்ந்து சாப்பிட்றேன். தீபாவளி கொண்டாடுறேன். தீபாவளி இதே மாதிரியே கொண்டாடுங்க. சிறப்பா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, சிறப்பா இருங்க. மக்கள் மேலுக்கு எல்லாரும் சந்தோஷம் போந்தாமி எனக்கு சாப்பிட்டேன். எல்லாரும் மேலுக்கு எல்லா மக்கள் நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா நம்ம கொண்டாடணும். சரிம்மா.